லட்சுமிமா, 2 நாளா நானும் பாக்குறேன், ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. நீங்க தெளிவா இருக்கிறப்பவே கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? நான் யாருன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, ஞாபகத்தை விட்டுறாதீங்க. சொல்லுங்க. பச்சை பசேல்னு வயல்வெளி. பச்சை பசேல்னு வயல்வெளினாக்கா தஞ்சாவூர். அட ஆமா. அதை தாண்டி ஒரு பாடஞ்ச கோபுரம் தெரியற மாதிரி இருக்கு. நிறுத்தாதீங்க, சொல்லுங்கம்மா. அந்த பாடஞ்ச கோபுரத்தை சுத்தி பெரிய வவால் கூட்டம். நம்மளுக்கு எதுக்குமா வவால் எல்லாம்? நீங்க நேரா வீட்டுக்கு போயின்றேன். கொஞ்சம் தூரத்துல 3 கட்டு வீடு, சிம்னி விளக்கு தெரியுது. ஒரு கட்டுக்கு ஒரு சிம்னி விளக்கு, அப்ப 3 கட்டுக்கு 3 சிம்னி விளக்குன்றீங்க. ஆமா. தூரத்துல பெரிய மீசையோட ஒரு பெரிய போட்டோ தெரியுது. உங்க அப்பா போட்டோவாமா? இல்ல, எங்க தாத்தாவுக்கு தாத்தா போட்டோ மாதிரி தெரியுது. அதுவும் மாதிரி தாத்தா தானா? ஐயா, கன்ஃபார்ம்டு தாத்தா இல்லையா? குறுக்க பேசாதீங்க, மறந்துற போது. அந்த போட்டோ பக்கத்துல ஒரு அருவா மாட்டி இருக்கு. ஆமா, அருவா எதுக்கு? வயக்காட்டுல களை எடுக்கிறதுக்கு. நீங்க சும்மா இருங்க, நீ சொல்லுமா. மாட்டி இருக்க அருவா, அதுல ஒரே ரத்தக்கரை. பக்கத்துல புலித்தோல் வேற. புலித்தோலா? என்னங்க இது? இந்த ஜென்மத்து ஞாபகம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பூர்வ ஜென்மத்து ஞாபகத்தை சொல்லுது போல இருக்கு. எந்த ஜென்மமா இருந்தா நமக்கு என்ன? ஆள் தெரிஞ்சா போதாதா? நீ சொல்லுமா. அந்த போட்டோல இருந்தவரு பேரணுமா? அவர் பேரு சொல்லுங்க, மறந்து போச்சே. பள்ளிக்கூட பசங்க விவகாரமா போச்சு. போட்டோ சொன்ன, பெரியவர் சொன்ன, மீசையெல்லாம் வச்ச, பேரை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே. ஆமா, இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? சரிதான். திரும்பி சொல்ற மாதிரியா நீ சொன்ன? என்னமோ ரத்தம், கத்தின, அதுக்கப்புறம் புலித்தோல். கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை நல்லா யோசிச்சு ஞாபகப்படுத்தி சொல்றேன். இப்ப என்ன விட்டுருங்க. சரி. இதுல இப்ப என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, அந்த பொண்ணு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மண்ணாங்கட்டி நம்ம தொல்லை தாங்க முடியாம ஏதாவது ஒன்னு சொல்லி அப்பன்னு இட்டு கட்டி சொல்லிட்டு போயிருக்கு. இட்டு கட்டியா பேசிட்டு போதது எனக்கு ஒண்ணு தெரியுது. நீ என்ன மறக்க போற, நான் உன்னை மறக்க போறேன். அவ்வளவு குழப்பங்க உண்டா இருக்குதுங்க. ரங்கா, என்னமா? லட்சுமிக்கு துணையா இருக்கிறங்கிற சாக்குல பெரிய பங்களா பக்கமே உனக்கு காணும். நீங்க தான் சின்ன பங்களால தூக்கி வேலைக்கு போட்டீங்க. நீங்க எங்க போறீங்களோ அங்க வேலை செய்யற. அது இருக்கட்டும், லட்சுமி பாக்குறதுக்கு சிவராமங்க அடிக்கடி வரானா? அடிக்கடின்னு சொல்ல முடியாது, நிறைய தடவை வராருமா. உனக்கு தெரியாம இருக்காது, அவங்க 2 பேரும் எப்படி பழகுறாங்க? ஒரு வயசு பொண்ணுகிட்ட வாலிபம் எப்படி பழகணுமோ அப்படி குறையில்லாம பழகுறாரு. புரியும்படியா சொல்லண்டா. டாக்டர் நேரடியா வர முடியலன்னா போன் வரும். எங்க இருந்து? நர்சிங் ஹோம்ல இருந்து. பேசுறது ஏதாவது புரியன்றீங்க? அப்புறம் இப்படியே 1 மணி நேரம். நான் நினைக்கிறது உண்டு, எவனுக்காவது ஹார்ட் அட்டாக் வரப்போது அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுமா, லைன் கிடைக்காது, ஆள் அவுட்னு. எப்படி இருந்தா? அப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு சொல்லு. என்ன சந்தேகமா இருக்கிறீங்க? ஒரு நாள் பெயிண்டிங் ரூம் உள்ள போறேன். ஐயோ, 3 லட்சுமி அம்மா உருவத்தை 3 போர்டுல எழுதியிருந்தாரு. ரவிவர்மா மாதிரியே எழுதியிருந்தாருமா. கச்சக்குன்னு கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு, மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு. அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? நீங்க கவலைப்படாதீங்க, டாக்டர் ரொம்ப கௌரவமா அப்பழுக்கு இல்லாம கதையை கொண்டு போறார். தம்பி, வாமா லட்சுமி, உங்க 2 பேரையும் பார்க்கும்போது திருஷ்டி சுத்தி போடணும் போல இருக்கு. இங்க 2 பேரும் ரொம்ப பொருத்தமா இருக்கீங்க அப்படின்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஏன்பா, நீ லட்சுமி விரும்புறன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? எங்களை வாழ்த்துங்கம்மா. கொஞ்சம் லட்சுமி, இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரப்போற. குங்குமம் எடுத்துக்குமா. எழுந்துருங்க. நீங்க 2 பேரும் தீர்காயுசோட நல்லா இருக்கணும்பா.
என்ன டாக்டர், am I all right? யூ ஆர் ஆல் ரைட். ஆனா பிபி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதை குறைக்க என்ன வழின்னு கேட்டா குடிக்கிறத நிறுத்துங்கன்னு அட்வைஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் என்னால முடியாது டாக்டர். என்னுடைய ஒரீஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் மறக்கணும். அதுக்காக நான் குடிக்கணும். அதுக்காக உங்க ஹெல்த்தையும் நீங்க பாத்துக்கணும் இல்லையா? ஹெல்த், ஹெல் வித் மை ஹெல்த். நீங்க அப்படி சொல்லக்கூடாது மிஸ்டர் சுதாகர். நான் போய் சில மெடிசன்ஸ் அனுப்புறேன். அதை நான் வேளா வேலைக்கு சாப்பிடணும், அவ்வளவுதானே? எஸ். ஓகே. மைசூரிலிருந்து புறப்பட்டு வந்த சுற்றுலா பஸ் காரப்பாளையம் அருகே ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளாகி அதிலிருந்து தற்செயலாக பிழைத்த 18 வயது பெண், நல்ல சிவப்பு நிறம், களையான முகம். தற்போது எங்கள் ஜானகி நர்சிங் ஹோமில் குணமடைந்து எங்கள் பொறுப்பில் இருக்கிறாள். இவளின் பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ தக்க ஆதாரத்துடன் நேரில் வந்து சந்திக்கும். இங்கனம் டாக்டர் சிவராமன், நம்பர் 3, சிவசரண்யா, மெலோனி ரோடு, குன்னூர். ரகு, ரகு, என் ஒய்ஃப் செத்து போல. என் பவித்ரா உயிரோட தான் இருக்கா. காட் இஸ் கிரேட். இந்த பாருங்க, பவித்ரா குன்னூர்ல யாரோ டாக்டர் ஆதரவுல இருக்கலாம். நான் உடனே கோயம்புத்தூர் போறோம். அடுத்த பிளைட்ல டிக்கெட் புக் பண்ணுங்க. சார், நீ மட்டும் தனியா? ஆமா, நான் தனியா தான் போறேன். என் கூட யாரும் வர வேணாம். ரகு, அப்படியே குன்னூருக்கு ட்ரங்கால் போட்டு ஒரு நல்ல ஹோட்டல்ல எனக்கு ரூம் புக் பண்ணிடுங்க. ஓகே. என் பேர் சுதாகர். நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். உங்க மேனேஜர் ட்ரங்கால் போட்டு சொன்னாரு நீங்க வரதா. தேங்க்யூ. ரூம் நம்பர் 1 minute. 20. இந்தாங்க. தேங்க்ஸ். மிஸ்டர், டாக்டர் சிவராமன் இந்த ஊர்ல? ஆமா சார், டாக்டர் சிவராமன். அவர் ரொம்ப பாப்புலர் சார். நம்பர் 3, சிவசரண்யா, மெலோனி ரோடு. அது அவர் பங்களா தான் சார். அங்க போறதுக்கு வழி? இந்த ஊர்ல எந்த டாக்ஸிக்காரனை கேட்டாலும் கரெக்டா அங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த பக்கத்துல அவர் தெரியாத ஆளே கிடையாது சார். ஐ சி. அந்த டாக்டர் அவ்வளவு ஃபேமஸா? ஃபேமஸ் மட்டும் இல்ல சார், ரொம்ப தங்கமானவர். ஏழைங்களுக்கு இலவசமா வைத்தியம் பார்ப்பாரு சார். அவர் நல்ல குணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இங்க ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்து அதுல வந்தவங்க அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க, ஒரு பொண்ணு தவிர. இந்த டாக்டர் அவருடைய உயிரை காப்பாத்தி தன் வீட்டிலேயே அவருக்கு அடைக்கலம் கொடுத்து ஊர் பேர் தெரியாத அந்த அனாதை பொண்ணை இப்ப இந்த டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு சார். இஸ் இட்? ஆமா சார், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. எங்க டாக்டருக்கு தகுந்த ஜோடி. அவங்களுடைய கல்யாணனால டாக்டர், வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. டாக்டர், என் குழந்தை நீங்க தான் காப்பாத்தணும். குழந்தை உடம்புக்கு என்ன? ராத்திரி படுத்த குழந்தை, கண்ணு முழிக்கவே இல்லை, உடம்பு நல்லா கொதிக்குது. ப்ளீஸ். அப்படியா? அம்மா, நீங்க லட்சுமி கூட்டிட்டு ஃப்ளவர் ஷோ போங்க. நான் பேஷண்ட்டை பார்த்துட்டு அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ராமு, வண்டி எடு. வாப்பா. யாருங்க வேணும்? டாக்டர் சிவராமன் இருக்காரா? இல்லைங்க, இப்பதான் ஊட்டிக்கு மலர் கண்காட்சியா பார்க்க போயிருக்காங்க.
அம்மா, ஏமா இங்கே நின்னுட்ட? இல்லம்மா, ஒரு அம்மா என்னையே உத்து பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் போயிட்டாங்க. எனக்கு திக்குனுச்சு. அவங்க உத்து பார்த்தா நீ ஏன் பயப்படுற? இல்லம்மா, திடீர்னு வந்து இவதான் என் தங்கச்சி, என் கூட அனுப்பிடுங்கன்னு கேட்டா. லட்சுமி, நிஜமாவே தக்க ஆதாரத்தோட என்னைக்காவது யாராவது வந்து நீ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவதான்னு கூப்பிட்டா நான் அவங்க கூட உன்னை அனுப்பிதானமா தீரணும். இல்லம்மா, எனக்கு அந்த துரதிர்ஷ்டம் என்னைக்குமே ஏற்படக்கூடாது. விபத்து நடந்ததுல இருந்து என்னோட பழைய வாழ்க்கை அடியோடு என் நினைவுக்கே வரலன்னு உங்களுக்கே தெரியும். நான் யாரு, எங்க, எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு எதுவுமே புரியலையே. இந்த நிலையில யாரை என் உறவுன்னு ஒத்துக்க முடியும்? என்னை பெத்த தாய் தகப்பனே வந்து நீதான் என் மகன்னு சொன்னா கூட அவங்க கிட்ட எப்படிமா நான் பாசத்தோட பழக முடியும்? அவங்களோட எப்படி வாழ முடியும்? அம்மா, எனக்கு பழைய ஞாபகமும் திரும்ப வேண்டாம், பழைய வாழ்க்கையும் புரிய வேண்டாம். இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கையே எனக்கு சாஸ்வதமா இருக்கணும்னு நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன். இனிமே நீங்க தான் என் உறவு, உங்க குடும்பம் தான் எனக்கு ஆதரவு. அது போதுமா எனக்கு? சரி சரி, வாமா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். டாக்டர் வரலையா? வரல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சாரி. நான் வரேன்.